ஐயா இன்னைக்கு பால் 2 லிட்டர் இருக்கு. சரி பாட்டிமா, கணக்கு வச்சுக்கிடுங்க. ஐயா நான் மறந்துடுவேன் பத்துக்க, அதனால நீ ஒரு நோட்டு போட்டு எனக்கு எழுதி தந்துடா. சரிங்க பாட்டிமா. சரி, அப்ப நான் வாரேன். நாளைக்கும் இதே நேரத்துக்கு எடுத்து வச்சிருங்க. சரி சாமி. மாட்டோளுக்கு தவிட்டு புண்ணாக்கு வர முடிஞ்சிட்டு டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரணும். ஒத்தையில என்னென்னு போறது, யாராச்சும் துணைக்கு வந்தா நல்லா இருக்கும். பஞ்சவரணம் பஞ்சவரணம் வாங்கக்க. எனக்கு அவசரமா 1 லிட்டர் பால் தேவைப்படுதுமா. என் மூத்த மகன் வந்துட்டு இருக்கா பத்துக்க, நல்ல காப்பி போட்டு கொடுக்கணும். ஐயா ஏக்க, சொத்த நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. ஏமா இப்பதானே அந்த வடக்கூர்ல டீ கடை வச்சிருக்காங்களா, அந்த பையன் கேட்டான்ட்டு அவ்வளவு பாலையும் கொடுத்தேன். இப்போ 1 வாரமா அவங்கிட்ட தாக்க கொடுத்துட்டு இருக்கேன். ஐயோ பஞ்சவரணம், எனக்கு இப்போ அவசரமா தேவைப்படுதே. வேற பால் எதுவும் இல்லையம்மா? இல்லைக்க, இனி சாயந்தரம் தாக்கா கறக்க முடியும். என் மவளுக்கு மாட்டு பால்னா ரொம்ப பிடிக்குமே. இக்க நீங்க வேணா அந்த குறுக்கு பதையில போனீங்கன்னா அந்த பையில பிடிச்சிடலாம். 1 லிட்டர் கேளுங்க தருவான், நல்ல பையன். எந்த குறுக்கு பதமா? அதாக்க அந்த கொய்யாப்பழ மரம் இருக்குல்ல, ஒரு அம்மா தோட்டம் வச்சிருக்குமே, அந்த தோட்டத்துக்கு பின்பாத. சரிம்மா, நான் போய் பார்க்குறேன். இனி பால் எதுவும் வேணும்னா காலையிலேயே சொல்லி வைங்கிக்க, அப்பதான் நான் எடுத்து வைக்க முடியும். சரிம்மா. டேய் முத்து, இன்னையோட 2 மாசம் முடியுதுடா. 2 மாசமா நீ வட்டி ரூபா தரல. மச்சான் எப்படியாவது சமாளிடா, கையில காசே இல்லை. இப்படி சொன்னா எப்படி முத்து? நீ கரெக்டாக தந்துருவேன்னு சொல்லி தான் எங்கள் அப்பா கிட்ட வாங்கி கொடுத்தேன். இப்போ அவரு என்னையே பேசுறாரு. டேய் மச்சான், பொங்கல் அது இதுன்னு வந்ததுல காசெல்லாம் செலவழிஞ்சிட்டு, புது கம்பெனியில் வேற என்ன சம்பளம் வேற போடலடா. டேய் இப்படி போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல முடியுமா, பொங்கல் வந்து காசு செலவழிச்சிட்டுன்னு? அதுக்குன்னு நம்ம தாண்டா எடுத்து ஒதுக்கி வைக்கணும். நீ சொல்றது சரிதான் மச்சான், ஆனால் செலவெல்லாம் கைமீறி போயிட்ட, என்ன செய்ய சொல்றா? ஏண்டா கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சியோட பேசுடா. 2 மாசம் ஆயிட்டு வட்டி ரூபா கொடுக்கல. என்ன குற்ற உணர்ச்சி? வாங்கிட்டு பணம் வாங்கியிருக்கிறேங்கிற குற்ற உணர்ச்சியோட பேசணுமோ? டேய் அப்படி சொல்லலடா, 2 மாசம் ஆயிட்டு. உனக்கு தான் கஷ்டம், வட்டிக்கு மேல வட்டி தானே போயிட்டு இருக்கோம், அதனால தான் சொன்னேன். நான் எப்படியாவது கொடுத்துட்றேன். சொல்ல போனா நான் தான் கோவப்படணும், நீ எதுக்கு கோவப்படுற? உனக்கு 2 நாள் தான் டைம். ஒன்று முழு பணத்தையும் கொண்டு வந்து கொடு, இல்லாட்டி 2 மாசம் வட்டியை கொடு. இதுக்கு தான் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கறதே கிடையாது. இப்போ பாரு எப்படி வந்து நிற்குன்னு. டேய் ஆனந்து, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கடா. நான் வேலைக்கு சேர்ந்த கம்பெனியில் என்ன எனக்கு சம்பளமே போடல. அதெல்லாம் தெரியாது. இன்னும் 2 நாள்ல எனக்கு வட்டி ரூபா வந்து சேரணும். எங்க அப்பா கிட்ட இல்லைன்னா நீ வந்து சொல்லு. அவரு உனக்கு மேல வாழுன்னு கத்துறாரு. சரி போ, எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டு வரேன். சரி. சரி, இதுக்கு தான் யாரையும் நம்பி கடன் வாங்கக்கூடாதுங்கிறது. 60,000 ரூபாய் வாங்கி கொடுத்தேன், இன்னும் சம்பளத்தையும் காணும், அட்வான்ஸையும் காணும். தலையெழுத்தா இருக்கப்பா. வருது, ஒரு காய கூட. என்னது காய் வேணுமா? ஏட்டி புஷ்பா, காயை கேட்டேன்னா நான் பேயே மாறிடுவேன் பார்த்துக்க. ஏன் டீ என்னாச்சு? எட்டி கிறுக்கி, திருட போன இடத்துல அமைதியாக இருக்கணும்ல, அப்பதான் உனக்கு போன் வருது. அதில் வர நீ அலோ அலோன்னு கத்திட்டு கிடக்க. இப்போ பாரு, ஒன்னையால 3 காயோட திரும்ப வந்திருக்கோம். ஏட்டி நெட்டூஸ், நீ நம்ம திருட போறோம்னா சொன்னேன். அங்க ஒரு இடத்துல காய் கிடக்கு, வா பறிச்சுட்டு வருவோம்னா கூட்ட. நீ முதல்ல திருட போவோன்னு சொன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருப்பேன்ல. எட்டி என்ன சொல்லுத? ஆமா நெட்டூஸ், நம்ம அந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு போயிருந்தோம்னா அமைதியா நின்று அவ்வளவு காயம் பறிச்சுட்டு வந்துருக்கலாம். சொல்லாதது உன் தப்பு. அதுவும் சரிதான். வாயெல்லாம் நம்மன்னு வருது, ஒரு காய் கூட. எட்டி இரு, கழுவி தான் சாப்பிடணும். ஏட்டி இது இயற்கையா மரத்துல இருந்தே பறிச்சது, கழுவல வேண்டியில குடு. இம்மாடிவிழா, இந்த பாதையில பால்கார பையன் போனானா? ஆச்சி யாருமே போகலையே, நாங்களே இப்பதான் இந்த பாதையில வாரோம். நீங்க அந்த அள்ளியக்கா வீட்டுல இருக்கிற பாட்டி தானே? ஆமாட்டி, அந்த முத்தண்ண இருக்காவுல அவி அம்மாச்சி. நாங்க சமைக்க வந்தப்போ பாத்துருக்கோம். ஆமாம்மா, நானும் உங்களை பார்த்துருக்கேன். தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு நீங்க தானே சமைக்க வந்தியே? ஆமாச்சி. ஆமா, இவ்வளவு அவசரமா எங்க போறிய? எம்மாடி, அவசரமா 1 லிட்டர் பால் தேவைப்படுது. பால்கார பையன் இந்த வழியா தான் போனான்ட்டு பஞ்சவர்ணம் பாட்டி சொன்னாவோ, அதை தேடிட்டே வாரேன். ஆச்சி நாங்களும் இந்த வழியா தான் போறோம், வாங்க கொண்டு போய் விடுதோம். சரிம்மா. ஆச்சி ஒரு காய் கடிக்கலா? பாவி சண்டாளி, இவ்வளவு நேரம் நம்ம தாத்தான்னு கெஞ்சிட்டு இருந்தோம், நமக்கு தரல. பாட்டிக்கு மட்டும் கொடுக்குதா பாரு. வேண்டாமா, நீங்களும் சாப்பிடுங்க, ஆச்சிக்கு பல்லு இல்லை. சரி வாங்க, அப்படியே பேசிக்கிட்டே போவோம் ஆச்சி. சரிம்மா. எப்பயும் பால் வேணும்னா முன்னாடியே சொல்லி வச்சிருவேன். இன்னைக்கு என் முகம் வரேன்ட்டு போன் அடிச்சா, 11 மணிக்கு போல தான் அடிச்சா. அதான் பாலுக்கு சொல்ல முடியல, பஞ்சவர்ணம் பாட்டி பால் வித்துட்டாவலாமா. அப்படியா? உங்க மூத்த மாவளா? இவளுக்கு அக்காவா? ஆமாம்மா, பார்க்கக்கு இவ்வளோ மாதிரியே தான் இருப்பா. சரி சரி. அந்த பூரணியா இருக்காவளே, பூரணி அம்மாவா? ஆமாம்மா, ஆமாம் ஆமாம், கரெக்டாக சொன்னாவா அம்மா தான். ஆச்சி இந்த வழியா போனீங்கன்னா பக்கம்தான். பஞ்சவர்ணம் சொல்லி தான் விட்டா. இதுல காதல் கதை வர்றதுனால குழந்தைங்களுக்கு காட்ட வேண்டாம். ராணி ஜாக்கிரதை.
பூரணிமா, நானும் அப்போ தேய்ச்சி பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி என்ன ஒளிச்சு வச்சிருக்க? அது காட்ட மாட்டேன், உங்களுக்கு சர்ப்ரைஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், என்னன்னு கண்டுபிடிங்க. இன்னைக்கு என்ன நாள்? வியாழக்கிழமை. லூசு, அது இல்லை. பிறவு அதுவா, சொல்லட்டுமா? சொல்லு லூசு. அது வந்து இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அடி கள்ளி, சொல்லவே இல்லை. அதை இப்போ சொல்லிட்டேன்ல, அதுக்கு தான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, என் தங்கத்துக்கு நான் ஒண்ணுமே கொண்டு வரலையே. இரு, பிறந்த நாள் குழந்தைக்கு கன்னத்துல முத்தம் கொடுக்கலாமா? ஆ, அதெல்லாம் தப்பு. லூசு, இன்னைக்கு நீ ஒரு குழந்தை தான், குழந்தைக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை. இல்லை இல்லை, அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இரு லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் வராதீங்க, முத்துக்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். தைரியம் இருந்தா சொல்லி கொடு. இன்னைக்கு நீ ஒரு குழந்தை, இந்த அழகான குழந்தைக்கு கன்னத்துல முத்தம் கொடுக்க போறேன். வேண்டாம். வேணும். தப்பு. சரி, தள்ளி போங்க. இந்த பக்கத்துல வாரேன். பூரணி, அம்மாச்சி வாய மூடு. இந்த இளவுக்கு தான் வயிறு வலிக்குது, நான் கோயிலுக்கு வரலன்ட்டு இருந்தியோ? இவன் தான் நீ லவ் பண்ற பையனோ? உனக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். நீ என்னன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மாச்சி, என்னை அப்படி கூப்பிடாத. ஐயோ பாட்டிமா. போத நிறுத்து தம்பி. உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டல்ல, நல்லா இருப்ப. போ, நீங்க உடனே இந்த இடத்த விட்டு போங்க. ஆனா பூரணி உன்னையே தனியா விட்டுட்டு எப்படி? நான் சொல்றேன்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிடுறேன். வேண்டாமா, என்ன பிரச்சனைனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். நான் இங்கேயே இருக்கேன். வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிடுறேன். அம்மாச்சி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது பொறுமையா கேளுங்களா? ஏட்டி, குடும்ப மானத்தை வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருப்பியோ? இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன், ஒழுங்கா இருக்குன்னு தான் அன்னைக்கு சத்தியம் பண்ணுனா. உன் சித்திக்காரி கூட உன்னைய நம்பலனா? நம்பினே, நம்பினதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டா. இந்த கர்மாந்திரம் பண்றதுக்கு தான் நான் கோயிலுக்கு வரல, வீட்டுல இருக்கேன்னு சொன்னியோ. நாங்க எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போயிருந்தா நீ இந்த பையனை வீட்டுக்கு கூட்டிருப்பா, அப்படிதானே? ஐயோ அம்மாச்சி, அப்படிலாம் இல்லை அம்மாச்சி. இப்படி 4 பேர் வர பாதையில நின்று முத்தம் கொடுத்துட்டு நிக்கல, உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஐயோ அம்மாச்சி, நீ நினைக்கும் போதெல்லாம் எதுவும் இல்லை அம்மாச்சி. நான் வேண்டான்னு தான் சொன்னேன். பஞ்சு இடம் கொடுக்காம நெருப்பு பக்கத்துல வராது டீ. எனக்கு வர கோபத்துக்கு ஒன்னு துண்டு துண்டா வெட்டி போடலான் இருக்கு. ஆனா ஒண்ணு, உன் மனசுல நல்லா ஏத்திக்க, இந்த பையனுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டேன். ஆமா, நான் வந்து ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன், அந்த பையனுக்கு தான் உனக்கும் கல்யாணம். அம்மாச்சி, நான் இவரை தான் கெட்டுவேன், இல்லாட்டி செத்துருவேன். சந்தோஷம், சாவு, இங்கனையே சாவு. யார் என்னன்னே தெரியாது, குளங்கோத்திரம் என்னன்னு தெரியாது, அந்த பையில தான் கட்டுவியோ? செத்துரு டீ, நீ அதுக்கு செத்துரு. உன் அம்மையும் அப்பாவும் எங்களை நம்பிருந்து எங்க விட்டுக்காவ, நல்ல நம்மள பாவத்துக்கு நல்லா வச்சு செய்யறா. போ, மரியாதையே வீட்டுக்கு போ. ஊத்த கண்ணீர் வடிக்க மாதிரி நடிக்காத. என் மடிவனா, உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுதேன். இங்க நடந்ததை பார்த்ததை யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்கம்மா. என் பேத்தி வாழ்க்கை மண்ணா போயிரும். ஐயா ஆச்சி, எதுக்கு இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதியே? கையை கீழே இருக்குங்க. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்கம்மா. ஐயா ஆச்சி, யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டோம். முக்கியமா மீனாட்சி கிட்ட சொல்லாதீங்கம்மா. நான் என் பேத்திக்கு மீனாட்சி மகனுக்கு தான் பேசி முடிக்கலான்ட்டு இருக்கேன். ஆனா ஆச்சி, அந்த அண்ணன் ரொம்ப நல்லவியே, அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? எம்மாடி, உன் காலில் வேணாலும் விழுதேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லாதம்மா. மீனாட்சி எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. அவ பையனுக்கு என் பேத்தியை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன்னா என் பேத்தி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்மா. ஆனா ஆச்சி, உங்க பேத்தி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பாக்கீங்களே, அந்த பையன் வாழ்க்கை என்ன ஆகும்னு பாக்கீங்களா? ஆமாச்சி, பேசாட்டிக்கு உங்க பேத்திக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்களாம். எம்மாடி, அப்படி மட்டும் சொல்லாதீங்கம்மா, நான் உசுரையே விட்டுருவேன். என்ன ஜாதி, என்ன குளம், என்ன கோத்திரனே தெரியாத பையனுக்கு எப்படிம்மா நம்ம வீட்டு பையனை கட்டி கொடுக்கறது? இந்த விஷயம் மட்டும் மீனாட்சிக்கு தெரிஞ்சது, என் உசுரையே விட்டுருவேன். அப்புறம் இதுக்கு நீங்க தான்மா காரணம். ஏட்டி புஷ்பா, இன்னட்டி இந்த ஆச்சி இப்படி மிரட்டிட்டு போகுது. என்னட்டி நெட்டூஸ், விக்கி அண்ணனுக்கு இப்படி ஒரு தலையெழுத்தா? அண்ணன் ரொம்ப நல்லவியே, அப்படிப்பட்ட அண்ணனுக்கு இப்படி ஒரு பொண்ணா? அதானே. என்னட்டி இந்த காலத்திலயும் ஜாதி மதம் குளம் கோத்திரன்னு பாக்காங்க. அந்த பிள்ளை மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பையனுக்கு கட்டி கொடுத்துட்டு போலாம்ல. விக்கி அண்ணன் பாவம் டி, இதை நான் சொல்லதான் போறேன். ஏட்டி லூசு, கிறுக்குத்தனமா எதுவும் சொல்லி வச்சிடாதட்டி. பிறகு இந்த ஆச்சி எதுவும் பண்ணிக்கிட்டவன்னு வை, நம்ம 2 பேரும் தான் பொறுப்பு. அந்த பாவம் நம்மளை சும்மாயே விடாது. அதுக்கு நீ விக்கி அண்ணன் வாழ்க்கையில மண்டலி போட சொல்லுதியா? ஏட்டி நான் அப்படி சொல்லல, இரு இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். என்னட்டி சொல்லுதே? ஏட்டி, இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. அதே சமயம் விக்கிக்கு அந்த பிள்ளையை கட்டவும் கூடாது, அதானே? ஆமாட்டி. அப்போ அந்த பிள்ளை ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பையனுக்கும் அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அது நடக்குமா? நடக்காதுதான், இருந்தாலும் நம்ம நடத்தி காட்டுவோமே. சரி, இப்படி ஒரு வாழ்க்கை விக்கி அண்ணனுக்கு கிடைக்கவே கூடாது டி.
எட்டிக்கிருக்கி சும்மா அதையே சொல்லாத. எல்லாருக்கும் ஒரு காலத்துல காதல்னு ஒன்று வந்திருக்க தான் செய்யும். ஏன் நீ கூட சீனு கூட தனியா இருக்கலையா, இல்லைன்னா அவனை தான் காதலிக்கலையா? அந்த கருமத்தை ஏன் ஞாபகப்படுத்துதே? அதே மாதிரிதான் எல்லார் வாழ்க்கையிலையும் வந்திருக்கோம். நம்ம அந்த பிள்ளை ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பையனுக்கே அந்த பிள்ளையை கட்டி வச்சிருவோம். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோன்னே. சரிடி. அது வரைக்கும் இங்க பார்த்தது நடந்தது எதையுமே யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. சரி நெட்டூஸ். சரி போவோமா? போவோம்.